ஹாய் வணக்கம். நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் சிசி 2017 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் கற்றுக்க போகிறோம். வாங்க சாஃப்ட்வேருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு எப்படி வந்துட்டு, அதாவது பிஸ்னஸ் கார்டு வந்துட்டு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு மாடல் விசிட்டிங் கார்டு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே போல் நம்ம வந்துட்டு க்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஐகான்ஸும் வந்துட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் பேஜ் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்குவோம். ஜஸ்ட்டு வந்துட்டு 3.5 2 ஹைட்டில் வந்துட்டு இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. ஸோ இன்ச்சஸில் வந்துட்டு 3.5 2 ஹைட் வச்சுக்கோங்க. ஸோ ரெசல்யூஷன் வந்துட்டு ஒரு 400 கொடுத்துக்குங்க. ஜஸ்ட்டு ஓகே கொடுத்துக்குங்க. ஸோ இப்போது வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கலர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்குவோம். Ctrl A கொடுத்துட்டு ஸோ இதில் இருக்கிற கலர் வந்துட்டு நம்ம பிக் பண்ணி ஃபில் பண்ணிக்குவோம். ஸோ ஒரு ஆஷ் கலர். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு பக்கெட்டில் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் கொஞ்சம் Ctrl J கொடுத்து கொஞ்சம் சாஃப்ட் லைட் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலராக கிடைக்கும். ஸோ Ctrl E. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதனால் நான் இந்த ஆஷ் கலர் எடுத்துக்கிறேன். ஸோ தென் அதுக்கு அடுத்தது வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த லோகோ க்ரியேட் பண்ணணும். ஸோ நியூ லேயர் போட்டுக்குங்க. இப்போ லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு டிஃபால்ட்டாகவே கஸ்டம் ஷேப்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேப் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஷேப் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் இருக்க இதை மட்டும் பாயிண்ட்டை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு இதை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்துட்டு Ctrl T கொடுத்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி நான் வந்துட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு அதுக்கு அடுத்து இதே இதை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். ரைட். ஆனால் ஜஸ்ட் இதை வந்துட்டு ஒரு காப்பியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸி. ஸோ Ctrl X, ஜஸ்ட் நியூ லேயர், Ctrl V. ஸோ இதை வந்துட்டு நான் தனியாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு ஸோ இதே இதை வந்துட்டு ராஸ்டரைஸாக மாற்றிக்கிட்டு ஜஸ்ட் அதையவே வந்துட்டு ஆல்ட் பிடிச்சிட்டு நியூ லேயரில் வச்சுடுங்க. சரி. இப்போது அங்கே என்ன கலரில் வந்துட்டு நமக்கு அது வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு 45. ரைட். இதை வந்துட்டு இன்ச்சஸ்க்கு மாற்றிக்கிங்க. ஸோ அங்கே என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஒரு பிங்க் மாதிரி இருக்குது, ரெட்டிஷ் பிங்க்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணுங்கள். இதுக்கு வந்துட்டு ஒயிட். ஸோ ஜஸ்ட் ஒயிட் ஃபில் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு வந்துட்டு செலக்ட் பிக்சல் கொடுத்து இதுக்கு வந்துட்டு பிங்க், இதுக்கு பிங்க் கொடுத்துக்கிறேன். தென் இதை வந்துட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது இந்த ஏரியாவில் வந்துட்டு நம்ம கட் பண்ண வேண்டிய ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு பாட்டமில் இந்த போர்ஷன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த பிங்க் ஸ்கொயரை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கட், தென் டெலிட் கொடுத்துட்றேன். தென் இந்த ஒயிட் கலருக்கு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு கட் ஆகிருக்கணும், பார்த்துக்குங்க. ஸோ ஒயிட் கலரில் கட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒயிட் கலரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் நம்ம ரைட். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லோகோ வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு Ctrl G கொடுத்து குரூப் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கடுத்தது வந்துட்டு Ctrl T கொடுத்து அதை கரெக்டாக ஸ்கேல் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். ஸ்கேல் பண்ணி வச்சதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு அழகாக ஒரு பெண்டடு கர்வ் டிசைன் வந்துட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கர்வ் பண்ண மாதிரி ஒரு டிசைன். ஸோ கர்வேச்சராக இருக்குது. ஸோ அழகாக ஒரு பெண்டட் கர்வேச்சர் டிசைன் ஒன்று இருக்குது.
ஸோ அதை வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். பென் டூல் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இதில் வந்துட்டு 1/3 எடுத்துக்கோங்க. போர்ஷன் எடுத்துக்கிட்டு இதில் வந்துட்டு ஒரு பென் போர்ஷன் வந்துட்டு வரைய போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு டவுன், அதுக்கடுத்தது அப். ஸோ it should be down, then up. இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு தென் சாரி, கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் போயிடும். ஸோ அதனால் நான் கட் பண்ணல. ஜஸ்ட் bend and then ஓகே, இது வந்து நம்ம கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்கோ அதே போல் இந்த இடத்துலையும் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி ஜஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அந்த டிசைனை கொண்டு வந்துடுவோம். ரைட், கிடச்சிருச்சு. ஸோ மேக் செலெக்ஷன். அகெயின் அதே பிங்க் கலரை வந்துட்டு இந்த குரூப்புக்கு மேலே நியூ லேயரில் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் T ஜஸ்ட்டு ஸ்க்வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ரைட் கொஞ்சம் மேலே நகர்த்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு கண்டென்ட் வந்துட்டு கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்டர். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த ஷேப் கிடச்சிடுச்சு. ரைட் கரெக்டாக. ரைட், ஆக்சுவலி கீழே வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தின்னாக இருக்குது. இந்த இடம் வந்துட்டு போர்ஷன் வந்துட்டு தின்னாக இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டோம் நாம். ஸோ நம்ம அகைன் வந்துட்டு அதை ட்ரா பண்ணி அதே மாதிரி நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அகைன் வந்துட்டு நான் இதே போர்ஷனை வந்துட்டு ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் ஆல்ட் பிடிச்சி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன் வந்துட்டு அதிகமாகவும் இங்கே வர 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 சின்னதாகவும் இருக்கணும். ஸோ ட்ராயிங் பண்ணும்போதே அதை வந்துட்டு சரி பண்ணணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும். ஸோ ரைட், இந்த மாதிரி இருக்கணும். ஸோ மேக் செலெக்ஷன், தென் அகைன் இதுக்கு ஒரு கலர் ஃபில் பண்ணி பார்ப்போம். எது பெட்டராக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெட்டர். இப்போ ரெண்டாவது வரைஞ்சது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அக்யூரேட் கர்வேச்சர் வந்துட்டு நமக்கு கிடச்சிருக்கும். அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக பார்க்கணும். நான் இப்போ ஒரு அப்ராக்சிமேட் இதில் தான் நான் வந்துட்டு ட்ரா பண்ணுறோம். ஸோ ரைட், நமக்கு வந்துட்டு ஒரு அழகான ஒரு டிசைன் கிடச்சிருச்சு. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நமக்கு பேக் ட்ராப் வந்துட்டு இந்த இடத்துக்குள்ள வந்துட்டு ஒயிட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எகைன் இந்த இடத்துக்குள்ள பென் டூல் எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுக்கணும், இல்லாட்டி மாஸ்க் போடணும். ஸோ இந்த போர்ஷனுக்கு வந்துட்டு ரைட் மேக் செலெக்ஷன் 0. இதுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு மாஸ்க். ஸோ மாஸ்க் விழுந்திருக்கு, பட் ஆனால் வந்துட்டு இங்கே எக்ஸஸாக வெளியில் போயிருக்கு. ஸோ ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கட்டான இடத்த வந்துட்டு எக்ஸ் கொடுத்து கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, வந்துருச்சு. ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒப்பாசிட்டி 100ல் வச்சுட்டு, ஸோ இது நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பண்ணுங்கள், இல்லாட்டி ப்ரிண்ட் அவுட்டில் வரும்போது
உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு இங்கே ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். ஸோ நான் ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன் நியூ லேயரில். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் கார்டோட டிசைன் வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு. தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிப் வந்துட்டு இருக்கு. ஒரு ரொம்ப ஹாஃப் ஒயிட்டில் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா நோட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ இட் ஷுட் பி ரொம்ப இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் ஒயிட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். அது பார்க்கும்போது பிரிண்டில் பார்க்கும்போது நமக்கு அது தனியாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் ஒயிட் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அது தனியாக நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட். இப்போது இதை வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஸ்கேல் பண்ணி வச்சுக்குவோம். ரைட். இப்போது இதில் வந்துட்டு ஐகான்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா ஐக்கானையும் தூக்கிட்டு போய்டுவோம். ஜஸ்ட் அங்கே போய்ட்டு அலைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஐகான்ஸ் கொண்டு வந்தாச்சு. ஸோ நான் கொண்டு வந்துடுவோம். ஸோ கண்ட்ரோல் T கொடுத்திங்கன்னா இதை நம்ம செப்ரேட் பண்ணி தனியாக பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்துட்டு என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டு இந்த ஐக்கானை வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைங்க. ஜஸ்ட்டு எல்லாமே செலக்ட் ஆகிருக்கு. ஸோ தனித்தனியாக நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த வெக்டாரை பொறுத்தளவு நம்ம வந்துட்டு கொஞ்சம் சின்னது பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். ஜஸ்ட் என்டர். தென் அகைன் இதை வந்துட்டு கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சென்டர் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அகைன் இந்த லொக்கேஷன் இதை வந்துட்டு இங்கே பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஷிஃப்ட் ஆல்ட் படிச்சுட்டு ஜூம் பண்ணி place down, then enter. Control T. Just enter. Again in the mail icon வந்துட்டு எடுத்துக்குவோம். ஜஸ்ட் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். அகைன் இதை வந்துட்டு மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வெப்சைட் ஐக்கான் இதையும் கரெக்டாக ஸ்கேல் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்டர். ரைட். இப்போ 4 ஐக்கானும் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஜஸ்ட் இதை வந்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி அந்த லைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அந்த லைனில். ஸோ அந்த லைன் வந்துட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ 4 ஐக்கான் வச்சாச்சு. ஸோ இந்த ஐக்கானுக்கு பின்னாடி வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் வந்துட்டு வைக்க போகிறேன். இல்லாட்டி நம்ம ஒரு ரவுண்டோட ரெக்டாங்கிள் வந்துட்டு வைக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ரவுண்டோட ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு கலர் வந்துட்டு மேக் செலெக்ஷன் கொடுத்து கலர் வந்துட்டு இந்த கலர் வந்துட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ரைட். கண்ட்ரோல் D. ஸோ நமக்கு எது நல்லா இருக்கோ அதை வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் ஒரு இதுக்கு. இன்னொரு இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கிள் வைக்கலாம். ஸோ சர்க்கிள் வச்சோம்னா நல்லா இருந்ததுன்னா சர்க்கிள் எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
So make selection. Okay, just ஷேப்பில் இருக்கனால அதுவே கலர் இதாகிக்கும். ஸோ இதை கரெக்டாக மூவ் பண்ணி வைங்க. ரைட், என்டர். ஸோ எனக்கு சர்க்கிள் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த சர்க்கிளே வந்துட்டு இதுக்கும் எடுத்து வைக்கிறேன். இந்த ஐக்கானுக்கும் அதே போல் இந்த ஐக்கானுக்கும் சர்க்கிள் வைக்கிறேன். ஸோ இதுக்கும் வந்துட்டு சர்க்கிள் வந்துட்டு எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். ரைட், ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணிக்கோங்க. ரைட், இது வந்துட்டு கொஞ்சம் மேலே எடுத்து வைங்க. ரைட், லொக்கேஷன் ஷுட் பி ஸ்க்ராச் பண்ணிக்கோங்க லைட்டாக. ஜஸ்ட் என்டர். இப்போ கரெக்டாக இருக்குது. ரைட், எல்லாத்தையும் சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போஸ் ஏதாச்சும் கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அலைன்மெண்ட் வைஸ். ரைட், ரைட், கரெக்டாக எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நான் நேம் வந்துட்டு என்னோடய கம்பெனி நேம் வந்துட்டு எங்கே கொடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இங்கே வந்துட்டு கம்பெனி நேம், எனக்கு இங்கே வந்துட்டு கம்பெனி நேம் இருக்கணும். அல்லது மேலே வச்சுக்கலாம், நமக்கு எங்கே வேணுமோ அங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் லோகோ கீழே இருந்தால். ஸோ அதனால் இங்கே கம்பெனி நேம். அதுக்கடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் தி பர்சன் நேம். ஸோ பர்சன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். பர்சனோட நேம். ஸோ பர்சனோட நேம். தென் ஜஸ்ட் அதை வந்துட்டு ரைட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நேம் கீழேயே நம்ம வந்துட்டு அந்த பொசிஷன் வந்துட்டு சொல்லுவாங்க அல்லவா, அவங்களோட டெஸ்டினேஷன். ஸோ அவங்க என்னவா இருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு அங்கேயே கீழேயே கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடம், ஸோ இந்த இதுக்கால நம்மளோட கம்பெனி நேம், இங்கே கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன், இமெயில் ஐடி, வெப்சைட் ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான விசிட்டிங் கார்டு டிசைன் வந்துட்டு நம்ம பண்ணிக்கிறோம். இப்போ ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். Ctrl+R வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகான விசிட்டிங் கார்டு வந்துட்டு கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா? இப்போ ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஈஸியாக ஒரு விசிட்டிங் கார்டு வந்துட்டு பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்துட்டு பார்த்துருக்க விஷயம். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.